அடுத்து அப்பர் பியோலித்திக் ஏஜ் 40 to 10,000 BCல வந்திருக்கு. இவங்க பீரியட்ல எமர்ஜென்சி ஹோமோசேபியன்ஸ் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த விஷயத்துல இருந்திருக்கு. இவங்க டூல்ஸா யூஸ் பண்ணது போனு, டீத்து, கொம்பு, அதாவது பல்லு, கொம்பு, எலும்பு இதெல்லாம் வச்சுதான் ஒரு வேட்டையாடுறதுக்கு இவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. இது போக ஊசி மாதிரி விஷயத்துக்கு ஃபிஷ்ஷோட எலும்புகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஈஸியா டக்குன்னு பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க பெயிண்டிங்லயும் ராக்ஸ்லயும் பெயிண்டிங் வரைகிறதுக்கு ரத்த மாதிரி கலருக்கு விலங்குகளோட ரத்தத்தை எடுத்தும் கலருக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. பச்சைக்கு இலைகளை வச்சும் பச்சை கலருக்கு இலைகளை வச்சும் இவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்பர் பியோலித்திக் ஏஜ்ல. அடுத்து மீசோலித்திக் ஏஜ், இவங்க தான் ரெண்டாவது. இவங்க 10,000 800 BCல வாழ்ந்தவங்க. இவங்க பழைய பியோலித்திக் ஏஜோட கொஞ்சம் மேம்பட்டவங்க. காரணம் என்னன்னா ஒரே ஒரு குடில் ஒரே ஒரு இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா சேர்ந்து வாழ்றாங்க. இந்த ஸ்டோனேஜ் நல்லா இம்ப்ரூவ்மெண்டான ஸ்டோனேஜ். இவங்க டொமஸ்டிக்கா அனிமல்ஸை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. டொமஸ்டிக் அனிமல்ஸை கொஞ்சம் அவங்க வீட்டு பக்கத்திலேயே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இல்லாம கிளைமேட்ஸ் நடக்கிற வேரியேஷன்ஸையும் இவங்க புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. வார்ம் அண்ட் ஹியூமிடிட்டி எப்படி நடக்குது அதை பத்தி இவங்கனால புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ரெயின்ஃபால்ஸ் நடக்கும்போது அதோட வேரியேஷன், ஃப்ளோரா அண்ட் ஃபிளானா க்ரோ ஆகுறது எப்படி நடக்குது அப்படின்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க கேட்டில்ஸ் அண்ட் டாக்ஸ் தன்னோட பெட் அனிமலா வளர்த்துருக்காங்க. எந்த ஏஜ்ல வளர்த்துருக்காங்க? மியோலித்திக் பீரியட்ல, ஸ்டோன் ஏஜ்ல அந்த ஏஜ்ல வளர்த்துருக்காங்க. அடுத்து இவங்களுக்கு பேக் பிளேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோரு, பாயிண்ட், ட்ரையாங்குலரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க பெயிண்ட்ஸ், ராக்ல பெயிண்ட் வரைகிறது. காரணம் அந்த அப்பர் பியோலித்திக் ஏஜ்ல இருக்கிறவங்க அதே தான் மீசோலித்திக் ஏஜ்லயும் வந்திருப்பாங்க. அப்படியே அவங்களோட வழிவகைகள் வந்திருக்கும், அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க எங்க இருந்தாங்கன்னா லிங்கிரின், குஜராத், உத்தரப்பிரதேஷ் இங்கெல்லாம் இவங்க இருந்திருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் காலனைசேஷன் எங்கன்னா கங்கா பிளைன்ல, பியோலித்திக் ஏஜ் கங்கா பிளைன்ல ஃபர்ஸ்ட் காலனி நடத்தியிருக்காங்க. இவங்களோட காலனி வேற எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருந்திருக்கு, நர்மதா வேலில இருந்திருக்கு, பிரம்மகிரியில இருந்திருக்கு, உத்தரப்பிரதேஷ்லயும் இவங்களோட விஷயங்கள்லாம். இந்த மீசோலித்திக் ஏஜ் இந்தியா மேப்ல எங்கெங்க இருந்திருக்காங்கன்றத மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஈஸியா பாத்துக்கலாம். ஆனா நார்த்ல, ரொம்ப நார்த்துக்குலாம் அவங்க போகல, ஒரு ரேஞ்ச் ஆஃப் லெவல்ல மட்டும்தான் இவங்க இருந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த நியோலித்திக் பீரியட் 800 to 400 BC. ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டோனேஜை விட இவங்க கொஞ்சம் மாடர்னைஸ்டான சிவிலைசேஷன்ல வாழ்ந்தவங்க. காரணம் இவங்கனால சொந்தமா தன்னோட ப்ரொடக்ஷனை பண்ணிக்க முடியும். விவசாயங்களை பண்ணிக்கிட்டாங்க. ராகி, அப்புறம் ஹார்ஸ் கிராமு, காட்டனு, ரைஸு, வீட்ஸு, பார்லி இந்த மாதிரி விஷயங்களை சொந்தமா உருவாக்கிக்கிட்டாங்க. அது போக இவங்க கிட்ட நல்லா வரைகிற தன்மைகளும் இருந்தது. அது போக இவங்களுக்கு தேவையான பானைகளும் இவங்களே சூப்பரா செஞ்சுக்கிட்டாங்க. அது போக போனு, ஸ்டோனு இதெல்லாம் வச்சு ஃபார்மிங் எப்படி தன்னோட வீடை கட்டிக்கிறலாம், அல்லது தன்னோட விவசாய நிலத்துக்கு வேலிகள் எப்படி அமைச்சுக்கரலாம், அது போக இவங்க உடுத்துற உடைக்கு என்னென்ன பண்ணிக்கிறலாம் அப்படின்ற இதுக்கெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஏஜ் அந்த மாதிரி ஏஜ்ல இருக்கிறனால கொஞ்சம் அப்கிரேடான விஷயம். இவங்க பழைய ரெண்டு பார்த்த மாடர்ன் இதை விட, பியோலித்திக், மீசோலித்திக் ஏஜை விட நியோலித்திக் ஏஜ் ரொம்ப மாடர்னைஸ்டானவங்க. இவங்க இண்டஸ் வேலி சிவிலைசேஷனையும் கொஞ்சம் சார்ந்து வாழ்ந்தவங்க. இது இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பிசி 2700 இருந்து 1900 பிசி வரைக்கும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல எப்படி இருந்தாங்கன்றதுக்கு ஒரு சின்ன ஒரு படம் தான். இதை பத்தி டீட்டெயிலா தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போ மித்ததை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ சாக்கோலித்திக் பீரியட் 4000 இருந்து 1500 இதை பார்க்க போறோம். இதை மெட்டல் ஏஜ்னு சொல்லலாம். இரும்பு பிளஸ் காலனி ஆதிக்கம், தன்னோட விஷயங்களை எப்படி உருவாக்கி பயிருக்கு எப்படி வேளாண்மை பண்றது எல்லாமே அவங்க இதுல தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இதுல வேட்டையாடுறது கூட தனியா ஒரு தொழிலாகவும், வேட்டையாடுறதுன்னா இத விவசாயம் பண்றதும் ஃபார்மிங் பண்றதும், இது போக மிருகங்களை வேட்டையாடுறது, ஃபிஷிங் பிடிக்கிறது, மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி தொழிலும் பண்ணியிருக்காங்க. இது போக அனிமல்ஸ், சொந்தமா டொமஸ்டிக் அனிமலை வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆடு, மாடு, கோழி, பன்னி இந்த மாதிரி விஷயங்களை சொந்தமா வளர்க்க ஆரம்பிச்சாங்க.
இவங்க ரைஸ் ரைஸ் இது பண்ணாங்க, காட்டன் ஃபார்மிங் பண்ணாங்க, வீட் பண்ணாங்க, ராகி பண்ணாங்க, மில்லட்ஸ் பண்ணாங்க, கிரீன் பீன்ஸ், பிளாக் கிராம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. தானாவே சொந்த விவசாயம் பண்ணி அந்த நிலத்தை பசுமையா மாத்திக்கிட்டே வந்தாங்க. இது சாக்கோலித்திக் ஏஜ். எங்க வாழ்ந்தாங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதுக்கான சின்ன ஒரு ஏரியா. இங்க ரவுண்ட் போட்டு ரெட் கலர்ல இருக்கிறது எல்லாமே இந்த சாக்கோலித்திக் ஏஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வாழ்ந்த இடங்கள். அடுத்து இவங்க வீடு கட்டி, ரெக்டாங்குலர் டைப்ல வீடு கட்டி செப்பரேட் ரூம் இருக்கிற மாதிரி வச்சு வாழ்ந்தாங்க. மோஸ்ட்லி தனித்தனி செப்பரேட் ரூம் இருக்கிற மாதிரி, கவு டிச்சு தனியா ஆடு பண்ணி எல்லாத்துக்கும் வந்து வளர்க்குற கால்நடைகளுக்கு தனியா ஒரு இடம் ஒதுக்கி அதுல பண்ணாங்க. இதுல வந்து இவங்க 2 விதமான மண்பாண்டங்கள் செஞ்சாங்க. கருப்பு மண்ணில் பண்ணா கருப்புல இருக்கிற மை சட்டியும், வேற சிவப்பு மண்ணில் பண்ணா சிவப்புல இருக்கிற மை சட்டியும் 2 விதமான விஷயங்களை ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க கட்டியிருக்க வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் செப்பரேட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இவங்க வாழ்ந்த இடம் பார்த்தீங்கன்னா நியர் நதி நீர் ஓடுற இடமாகவும் மலைப்பகுதிகளாகவும் இவங்க ஹரப்பன் சிவிலைசேஷனை சேர்ந்தவங்க மாதிரியே இருந்திருக்காங்க. இந்த விஷயம்லாம் இவங்க இந்த சாக்கோலித்திக் பீரியட்ல நடந்திருக்கு. அடுத்து அயனேஜ்னு பார்த்தோம்னா இது 1500 பிசி டு 6000 பிசி வரைக்கும். இதுல கொஞ்சம் பெயிண்டிங்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கிரே கலரை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த மண்ணுக்கு இதெல்லாம் கலந்தா பெயிண்டிங்ல ஒட்டுற மாதிரி கிரே கலரை சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அது போக பிளாக் கலர் பாலிஷ் இந்த மாதிரி விஷயங்களையும் இதுல சேர்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த டயத்துல தான் ஆரியன்ஸோட அரைவல் ஆரியன்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து இங்க போராட்டங்கள் நடத்துறாங்க. இதுல கிங்டம்னு பார்த்தோம்னா 16 கிங்டம் இந்தியால ஏசியன் கிங்டம்ஸ் இருந்திருக்கு. மிக்சிங் ஆஃப் அயன் அண்ட் மிக்சிங் டூல்ஸ், வெப்பன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி இதுல சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பீரியட்ல பார்த்தோன்னா சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகி எமர்ஜேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கண்ட்ரிலாம் உருவாச்சு. இது நம்மளோட ஏஜ். இது கலர் பாட்ரி அண்ட் வர்ஷிப் ஏஜ். வர்ஷிப்னால கடவுளை வழிபடுற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு இந்த பீரியட்ல. அடுத்து இவங்களோட டூல்ஸ், இவங்க எல்லாமே போராடுற தன்மை எல்லாமே, வில்லு அம்பு எல்லாமே இதுல உருவாச்சு. இதுல மாரியன்ஸ் எம்பையர் அவங்க வந்து கங்கா வேலியில ஆட்சி பண்ணாங்க. இவங்களோட அயன் ஏஜ்னு பார்த்தோம்னா இவங்க எல்லா பக்கமும் அலகாபாத், ராஜ்நக்பூர்ல நடந்திருக்கு, மகாப்பூர்ல நடந்திருக்கு, தட்பூர்ல நடந்திருக்கு. இவங்க மாதிரி எல்லா இதுலயும் இவங்களோட ஏஜ் செம்மையா ஓடி இருக்கு. இது அயன் ஏஜ்ன்றனால ஆயுதங்கள் அதிகமா செயல்பட ஆரம்பிச்சிச்சு. இது வரைக்கும் பார்த்த வீடியோ ஜஸ்ட் ஸ்டோனேஜை பத்தி மட்டும்தான், ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கேன். தேவையான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் ஆஃப் டீடைல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் அடைய இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு பிடிச்ச நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச டீட்டெயில்ஸும் இருக்கும். கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.